ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சுவையான பாகற்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கடுகும் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா நறுக்கியது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணுறேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது 2 தக்காளி பழத்தை கையில் மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த நேரத்தில் 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. இப்போது பாகற்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி கறிவேப்பிலை தழையை தூவி இறக்கிடலாம். இப்போ நமக்கு சுவையான பாகற்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.